சென்னையுடைய ரயில்வே நெட்வொர்க்ல இப்போ ஒரே நேரத்துல பல முக்கியமான வேலைகள் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் இன்னும் திறக்கப்படாம இருக்கு. இன்னொரு பக்கம் கிளாம்பாக்கம் புதிய ரயில்வே ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதோடு சேர்த்து எதிர்காலத்துல அதிகமான சப்பர்பன் ட்ரெயின் சேர்க்கறதுக்கான பல முக்கியமான ரயில்வே லைன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் தயாராயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல வருது ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ். வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் நீட்டிக்கப்பட்ட இந்த எம்ஆர்டிஎஸ் சுமார் 4.5 கிலோமீட்டர். இந்த எக்ஸ்டென்ஷன் செயல்பாட்டில் இருந்தாலும் அதுல இருக்கிற ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் மட்டும் இன்னும் பேசஞ்சர்ஸ்க்காக ஓபன் பண்ணல. இதுக்கு முக்கியமான காரணம் ரயில் கோச்சுக்கும் பிளாட்ஃபார்முக்கு இடையில இருக்கிற கேப் அதிகமா இருக்கிறது தான். குறிப்பா ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ராக் கர்வ்டு செக்ஷன்ல வர்றதால இந்த கேப் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ரயில்வே சேஃப்டி அத்தாரிட்டிஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது இந்த இஷ்யூ முக்கியமா பேசப்பட்டுச்சு. இப்போ சதர்ன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இதை எப்படி டெக்னிக்கலி சரி பண்ணலாம்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே சில தீர்வுகளை சீஃப் கமிஷனர் ஆஃப் ரயில்வே சேஃப்டி கிட்ட ரயில்வே டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க தரப்புல இன்னும் சில கிளாரிபிகேஷன்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. அதனால இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அதுக்கான ரெஸ்பான்ஸை தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஐசிஎஃப் மற்றும் சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் டீம்ஸ் கிட்டையும் ஆலோசனை நடக்குது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரப்போசல் இருந்தது. ரயில்வே தரப்புல ஸ்டீல் சேனல்ஸ் மற்றும் சிமெண்ட் செக்கர் டைல்ஸ் வச்சு ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்முக்கு இடையில இருக்கிற கேப் பிரிட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இது இன்னும் ப்ரப்போசல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஆக்சுவல் ரெக்டிபிகேஷன் வேலை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதனால ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் எப்போ ஓபன் ஆகும்ன்றதுக்கு இப்போதைக்கு உறுதியான தேதி இல்லை. தற்போத நிலைமையை பார்த்தா ஸ்டேஷன் ஓபனிங் இன்னும் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா வருது கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கான ஒரு பாசிட்டிவான அப்டேட் இருக்கு. இதோடைய முக்கியமான வேலைகள் பெரும்பாலும் முடிஞ்சிருச்சு. ரயில்வே அதிகாரிகள் சொல்றதுபடி ட்ராக் மற்றும் பிளாட்ஃபார்ம் மாதிரியான முக்கியமான பிசிக்கல் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிளாட்ஃபார்ம் 1 முழுமையா ரெடி ஆயிடுச்சு. பிளாட்ஃபார்ம் 2 மற்றும் 3 கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. பிளாட்ஃபார்ம் 1ல டெம்பரரி புக்கிங் ஆஃபீஸ், டாய்லெட் பிளாக் கூட தயாராயிட்டு இருக்கு. அப்படின்னா ஸ்டேஷன் ரெடி தானேன்னு கேட்டா இன்னும் சில முக்கியமான வேலைகள் இருக்கு. அதுதான் ஜிஎஸ்டி ரோட கடந்து பஸ் டெர்மினஸ் ரயில்வே ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ற அந்த ஸ்கை வாக். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பஸ் டெர்மினஸ்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற பேசஞ்சர்ஸ் ஜிஎஸ்டி ரோட லெவல் கிராஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரக்கூடாது. இப்போ இந்த ஸ்கை வாக்ல சுமார் 30% வேலை முடிஞ்சிருக்கு. அதுல ரயில்வே டிராக்ஸ்க்கு மேல போகிற போர்ஷனுக்கு மட்டும் சதர்ன் ரயில்வேவுடைய பிரின்சிபல் சீஃப் இன்ஜினியருடைய அப்ரூவல் தேவைப்படுது. அதுக்காக மாநில அரசு கோரிக்கை சப்மிட் பண்ணிருக்காங்க. இதனால கிளம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தீபாவளிக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமோ செயல்பாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு ரயில்வே தரப்பு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷன் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா மெயின்டெனன்ஸ் யார் செய்யறது, எப்படி செய்யறது மாதிரியான விஷயங்களை ஃபைனலைஸ் பண்ண ரயில்வே மற்றும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்ந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சென்னை ரயில்வே டிவிஷனுடைய பேசஞ்சர் டிராபிக் தொடர்ந்து அதிகமாயிட்டு இருக்கு. 2025-26 பினான்சியல் இயர்ல சென்னை ரயில்வே டிவிஷன்ல மட்டுமே ஆனுவல் ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் முதல் தடவையா 5000 கோடி ரூபாய் தாண்டி இருக்கு. அதாவது 5038.30 கோடி ரூபாய் வந்திருக்கு. இது முந்தைய பைனான்சியல் இயரை விட 9.26% அதிகம். பேசஞ்சர் டிராபிக்கும் 2024-25 இருந்த 42.5 கோடி பயணிகள்ல இருந்து இப்ப 2025-26ல 43 கோடிக்கு மேல பேசஞ்சர்ஸா அதிகரிச்சிருக்கு. சரக்கு ஏற்றுமதியும் 11.3 மில்லியன் டன்ஸ், அதாவது சுமார் 1.13 கோடி டன்ஸ் அளவுக்கு இருந்திருக்கு. இதுவும் போன வருஷத்தை விட 6.2% அதிகம். இப்ப இருக்கிற ரயில்வே நெட்வொர்க்ல இன்னுமே அதிகமான ட்ரெயின் சேர்க்கணும்னா டிராக்ஸ் மற்றும் லைன் கெப்பாசிட்டியும் அதிகரிக்கணும். அதுக்காக தான் ரயில்வே போர்டு ரயில்வே பாதைகளுடைய திறன் அதிகரிக்க 4 முக்கியமான திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதுல முதல்ல வருது செங்கல்பட்டு டு அரக்கோணம் டப்ளிங். இது 67.79 நீளமான ப்ராஜெக்ட். சாங்ஷன் செய்யப்பட்ட காஸ்ட் 926.52 கோடி ரூபாய். இந்த செக்ஷன்ல ஒரு நாளைக்கு சுமார் 13 ட்ரெயின் சேர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. டப்ளிங் ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் அது 50 ட்ரெயின்ஸ் வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்தில் உருவாக்கப்பட இருக்கிற 192 கிலோமீட்டர் சர்க்குலர் சப்பர்பன் ரயில் நெட்வொர்க்குக்கும் இது முக்கியமான கனெக்ஷனா இருக்க போகுது. அந்த நெட்வொர்க்ல தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம், ஆவடி மாதிரியான முக்கியமான பகுதியெல்லாம் கனெக்ட் ஆகும். அடுத்ததா வருது தாம்பரம் டு செங்கல்பட்டு 4th லைன். இதோடைய ப்ராஜெக்ட் சுமார் 30 கிலோமீட்டர் நீளம். மொத்த ப்ராஜெக்டோடைய மதிப்பு 713.56 கோடி ரூபாய். மூணாவதா வருது பெரம்பூர் டு அம்பத்தூர் 5 மற்றும் 6வது லைன்ஸ். இதோடைய நீளம் 6.4 கிலோமீட்டர். இதுக்காக சாங்ஷன் செய்யப்பட்டது 177.82 கோடி ரூபாய். நாலாவது வருது அட்டிப்பட்டு டு கும்மிடிப்பூண்டி 3rd and 4th லைன்ஸ். இதோடைய நீளம் 22.52 கிலோமீட்டர். இதுக்கான மதிப்பு 365.42 கோடி ரூபாய். இந்த 4 ப்ராஜெக்ட்டுக்குமே சாங்ஷன் கிடைச்சிருக்கு. ஆனா கட்டுமான வேலைகள் எல்லா இடத்துலயுமே உடனே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு காரிடார்லயுமே வேற ஸ்டேஜ்ல இருக்கு. சில இடங்கள்ல டிராயிங் அப்ரூவல், சில இடங்கள்ல டெண்டர் ப்ராசஸ், இன்னும் சில இடங்கள்ல டெண்டர் ஃபைனலைசேஷன் மாதிரியான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் சென்னையை சுத்தியான சில முக்கியமான ரயில்வே அப்டேட்ஸ்.
இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க எதுக்காக வெயிட் பண்றீங்க? இந்த ரூட்ல எந்த இடத்துல நீங்க டிராவல் பண்றீங்க? உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு நம்ம இன்ஃப்ராவை ஃபாலோ பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.